இந்த வீடியோ எஸ்எஸ்எல்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த நாட்டை ரொம்ப பிடிச்ச எல்லாருக்குமான ஒரு வீடியோ. நம்ம சோஷியல் சயின்ஸோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பேரண்ட்ஸ் இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாம் நம்ம எந்த டேஞ்சர்லேயும் மாட்டிக்காமல் நம்ம லைஃப்பை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. அதே மாதிரி நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் டிசைன் பண்ண ரூல் புக் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது நம்ம ஃபோர்ஸில் வந்தனால தான் ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். 26 ஜனவரி 1950 இந்த கான்செப்ட் முதல்ல நம்ம யூஎஸ்ஏல தான் வந்தது. அப்புறமா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு. இது அந்த சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் நேச்சரை வச்சு எல்லாருக்குமான எது நல்லதோ அதை டிசைன் பண்ணது. நம்ம இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு கேபினெட் மிஷன் பிளான் 1946 மூலயமா ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி ஆஃப் இந்தியா அமைச்சாங்க. இதில் மட்டும் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதோட டெம்பரரி பிரசிடெண்ட்டாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக வந்தார். வித் வைஸ் பிரசிடெண்ட் 2 பேர், HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி. ஒரு டிராஃப்டிங் கமிட்டிங் வச்சு இதை டிராஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அதோட ஹெட் நம்ம டாக்டர் அம்பேத்கர் சார், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய தான். அண்ட் இதை ஹேண்ட் ரிட்டனாக எழுதினாங்க. இவர் தான் அதோட காலிகிராஃபர். மற்ற கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணி பார்ட்லி ரிஜிடாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் அமைக்கப்பட்டது. இது ஃபெட்ரல் சிஸ்டம், அதாவது ஒரு சென்ட்ரல் செவரல் ரீஜனல் பவர்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் கிளாஸ் டீச்சர் தான் எம்எல்ஏனா, உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் தான் சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் வச்சுருக்க கரஸ்பாண்டன்ட் தான் பிரைம் மினிஸ்டர். நம்ம கான்ஸ்டியூஷன் படி எல்லா ரிலீஜனும் ஈக்குவல். அண்ட் இந்தியாவுக்குன்னு எதுவும் அஃபிஷியல் ரிலீஜன் கிடையாது. அதனால நம்ம செக்யூலர் ஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கு. கவர்மெண்ட்டோட எந்த ஆர்ம்ஸும் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் 18 வயசான எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கான உரிமையை கொடுத்துருக்கு. கான்ஸ்டியூஷனோட மற்ற பார்ட்ஸ் பற்றி நான் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஃபார் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.